பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க அனுபவிக்கக்கூடிய கர்மா என்ன, அதுலேருந்து அவங்க எப்படி நமக்கு அந்த ஆலய வழிபாடுகள் பண்ணும்போது அவங்களுடைய கர்மாவானது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்தில் தான் நமக்கு பரணி நட்சத்திரம் வரும் இல்லைங்களா. அப்போ பரணி 1, 2, 3, 4 பாதமும் மேஷத்தில் தான் வரும். ஆனால் அம்சத்தில் எடுத்தீங்க அப்படின்னா பரணி 1ஆம் பாதம் சிம்மத்துக்கு வரும். அப்போ அவங்க பிறந்தது மேஷமாக இருந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் சிம்மத்துடைய குணங்களாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்தது 2ஆம் பாதம் கன்னியில் வரும், 3ஆம் பாதம் துலாத்தில் வரும், 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் வரும். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே அது சுக்கரனுடைய நட்சத்திரம், அந்த இடத்துல செவ்வாயுடைய வீடு. அப்போ இவங்க அதிகாரம் பண்ற மாதிரி தெரியாம பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பரணி நட்சத்திரத்துக்கான ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்க அதிகாரம் பண்றாங்க, நம்மளை அடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய ஆளுமை திறனானது அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா. அடுத்தது இந்த மேஷத்துல பரணி 1ஆம் பாதத்துல பிறந்தா என்ன சொன்னேன் நான், அம்சத்துல சிம்மத்துல வரும்னு சொன்னேன். இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திறமையும் இருந்து வெளிச்சத்துக்கு வர முடியாது. நல்லா இருப்பாங்க, எல்லா திறமையும் இருக்கும், இவங்களே இவங்களுடைய திறமைகள் எல்லாமே முடக்கிக்குவாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்னைத்தானே முடக்கிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. பொதுவாக 4 பாதமும் உள்ள ஃபர்ஸ்ட் பாதத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா. அடுத்தது பரணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் பாவம் சொல்லக்கூடிய எப்பவுமே இந்த 5, 12 அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படின்னா என்னங்க, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயம் அந்த சொத்து வராது. அந்த சொத்துக்காக அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே அந்த சொத்துக்கள் மூலமாக தான் இருக்கும். அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்க முடியாம மனசு ரீதியான அந்த பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது அயன சயன சுகம் சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்தை பாதிக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய உறவு இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பா இல்லாம அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் கண்ணில விழுகும்போது என்னன்னா புதனுடைய வீட்டில் விழுகிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும், தேவைகள் நிறைய இருக்கும், தேடல்கள் அதிகமா இருக்கும். ஆனா இங்க அந்த 12ஆம் பாவம் அவங்களுக்கு பாதிக்கப்படுறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்காம அவங்க ரொம்ப மனசு ரீதியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா. அடுத்தது பரணி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாத்துல விழுகும். அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நேர்மையா இருப்பாங்க. எப்பவுமே இந்த பரணி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல நேர்மையா நியாயமா அவங்க சொல்றது செய்யறது கரெக்டா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலை எப்பவுமே இருக்கும். எதை செஞ்சாலுமே ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குமா வளைஞ்சு அவங்களுக்கு அந்த மனசை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி திருப்தி அடைஞ்சு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை அவங்க கிட்ட அந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி என்ன சம்பாதிச்சாலும் அவங்க கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி லாபம் அப்படிங்கிறதும் அவங்க கிட்ட இருக்காது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பாதிப்புகளை கட்டாயம் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பரணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை நிரந்தரமாக செய்ய முடியாது. ஒரு இடம் விட்டு போய் ஒரு இடம் தான் நம்ம செய்ய முடியுமோ வளைஞ்சு ஒரு இடத்துல நிலையா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா இந்த 4 அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 10ஆம் பாவமா வரும். அடுத்தது மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதுக்கான ஒரு போராட்டமா இருக்கும். இதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பதவி உயர்வு, வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறது இது எல்லாமே அவங்களுக்கு தடைபட்டுட்டே வரும். அப்போ போராடி, ஏன்னா இங்க விருச்சிகத்துல விழுகிறதுனால மேஷம் விருச்சிகம் சம்மந்தப்படும் போது நித்திய கண்ட பூர்ணாயில் மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க போராடித்தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கொண்டுட்டு வருவாங்க. அப்போ இவங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்த மாசத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நல்லாடை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய
அக்னீஸ்வரர், திருவாரூர் மாவட்டம், நல்லாடை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் சுவாமி பேரு அக்னீஸ்வரர். இவங்க அந்த ஆலயத்துக்கு போய் தன்னுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு இப்போ நான் என்னெல்லாம் அந்த ப்ராப்ளம் சொன்னனோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும்.